ஒவ்வொரு மூச்சும் அல்லாஹ்வுடைய ரிஸ்க். இமாம் ஹஸனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், மனிதனை நீ சில நாட்களினுடைய தொகுப்பு அல்லாஹ் தந்திருக்கிற அதாவது 3 கோடி நாட்கள் அல்லது 2 கோடி நாட்கள் அல்லது 10,000 நாட்கள், இப்படி எத்தனை 10,000 2 கோடி மூச்சுக்கள் 3 கோடி மூச்சு அல்லது 10,000 நாட்கள் 20,000 நாட்கள், இது உனக்கு எழுதி தரப்பட்டிருக்கிறது. இது அல்லாஹ் தந்த ரிஸ்க். முடிய 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 ஒரு மூச்சு போக 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 உனது ஆயுளில் ஒன்றன் பின் ஒன்றாக குறைந்து கொண்டு வருகிறது. நீ மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாய். உலகத்தில் நீ வந்து விட்டால் நீ உன்னுடைய பாதை மரணத்தை நோக்கி இருக்கிறது. எனவே இதை நீ ரிஸ்காக எடுத்து ஒவ்வொரு நொடியையும் அல்லாஹுக்காக செலவு செய். காலத்தை அல்லாஹுக்காக செலவு செய். நேரத்தை அல்லாஹுக்காக செலவு செய். உன்னுடைய வாழ்க்கையே வணக்கம். வாழ்க்கை நீ வாழுகிறாய் என்றால் நீ வணங்கி கொண்டிருக்கிறாய். மனிதன் வாழுகிறான் என்றால் வணங்கி கொண்டிருக்கிறான். அவன் எந்த மதத்தில் இருந்தாலும் சரி. ஆனா யாரை வணங்கி கொண்டிருக்கிறான்? யாரை வணங்கி கொண்டிருக்கிறான்? வாழுகிறான் என்றால் வணங்குகிறான். அவன் யாரை வணங்கி கொண்டிருக்கிறான்? அன்புக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு மூச்சிலும் அவன் யாரை வணங்குகிறான்? தொழுகையில் அல்லாஹ்வை வணங்குகிறான். திருமணத்தில் வேறு மத கலாச்சாரங்களை பின்பற்றுகிறான் என்றால் அவன் தொழுகையில் அல்லாஹ்வை வணங்குகிறான். திருமணத்தில் யாரையோ பின்பற்றுகிறான், மனோ இச்சையை பின்பற்றுகிறான். அல்லாஹ் கேட்கிறானே, அஃபரைத மன் இத்தகத இலாஹஹு ஹவா, தனது மனோ இச்சையை ரப்பாக நாயனாக எடுத்தவனை நபியை நீர் பார்த்தீரா?